ஓகே, சால்வ் பை வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு. இங்கே D1 D2 D3 D4 O1 O2 O3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ளை டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், ஒரு சம்மு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஏஐ பிஜே வந்து நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா. அதாவது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, சமேசன் ஏஐயும் சமேசன் பிஜேயும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். சரிங்களா? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறதா இருந்தால் சமேசன் ஏஐ செக் பண்ணுறதா இருந்தால் ஏஐ அப்படிங்கிறது வந்து நமக்கு சப்ளை தான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஏஐன்னு சொல்லி சொல்லுவோம். டிமாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சப்ளை நமக்கு எவ்வளோங்க இருக்குங்க, 6 1 10 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 6 + 1 + 10 இஸ் ஈக்குவல் டு 7 + 5 + 3 + 2. செக் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். 10 + 6 16, 16 + 1 17. அதே போல் 5 + 7 12 15 17. ஸோ சமேசன் ஏயும் சமேசன் பிஜேயும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. தேவைன்னா இஸ் ஈக்குவல் டு 17 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதை நம்ம எல்லாத்துலேயுமே எழுதுவோம், பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபீஸபிள் சொல்யூஷனை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட் நான் கொஸ்டின் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். கொஸ்டின் நமக்கு என்ன இருக்குதோ ஆஸ் இட் இஸ் இந்த கொஸ்டின் நான் அப்படியே எழுதியிருக்கேன். எழுதி வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் மட்டும் வேம் மெத்தடில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எக்ஸ்ட்ராவாக 2 சைட்லேயும் பெனால்ட்டி நம்ம போட்டுக்கணும் இல்லைங்களா. ஸோ பெனால்ட்டினா என்ன சார், பெனால்ட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 2 லீஸ்ட் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து இங்கே நம்ம போடணும். 2 லீஸ்ட் நம்பர், உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ரோ பார்க்கணும். எது அடுத்தடுத்த 2 லீஸ்ட் நம்பர், 2 3 அடுத்தடுத்த 2 லீஸ்ட் நம்பர். ஸோ இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இங்கே போடணும். 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது நமக்கு, இங்கே 1 வருது இல்லைங்களா. அதே போல் 2 லீஸ்ட் நம்பர்னால் 0 1, அது 2க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2ஐயும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். அதே போல் இங்கே 2 லீஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 5 8 இருக்குது. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு 3 இல்லையா. இதே போல் எப்படி நம்ம ரோக்கு பண்ணமோ இப்போ நமக்கு காலமுக்கும் இதே போல் நம்ம பண்ணணும். ஸோ காலமில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங்கே நமக்கு 2 லீஸ்ட் நம்பர், அடுத்தடுத்த 2 லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 2 1, அதனுடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ வரும், 1 வரும் இல்லைங்களா. அதே போல் 0 3 வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங்கே நம்ம 3ன்னு சொல்லி எழுதிக்கணும். தென் இங்கே 6 11, அப்போ 6 11 நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எவ்வளோங்க வரும், நமக்கு 5 வருமா, 5. அதே போல் இங்கே 1 7, ஸோ இங்கே நமக்கு 6ன்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ பெனால்ட்டிலாம் எழுதியாச்சு. ஒரே ஒரு ஸ்டெப்பில் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதே தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பெனால்ட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே இந்த பெனால்ட்டியை பொறுத்தளவில் எது இருக்கிறதுலையே வந்துட்டு நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இருக்கிற பெனால்ட்டிலேயே இப்போ பெனால்ட்டியில் இங்கே 1 1 3ன்னு இருக்குது, இங்கே 1 3 5 6ன்னு இருக்குது. இருக்கிறதுலே இது பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை நம்ம வந்து பார்த்து மேக்ஸிமம் பெனால்ட்டியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் எதுக்கு நமக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டி, டோட்டலாகவே நம்ம பார்க்கும்போது நம்பர் 6 இல்லைங்களா, இதுதான் நமக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டி. இந்த மேக்ஸிமம் பெனால்ட்டியில் எந்த நம்பர் மினிமம் நம்பர்னு சொல்லி பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பெனால்ட்டி இதுக்கு நேராக உள்ளதை நம்ம பார்க்கணும். இங்கே நமக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டி இங்கே வந்திருக்கு, இதுக்கு நேராக உள்ள காலமை பார்க்கணும். அப்போ இதுக்கு நேராக உள்ள காலமில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மினிமம் வேல்யூ 1. புரியுதா? பெனால்ட்டியில் மேக்ஸிமம் எடுக்கணும், வர்ற வேல்யூவில் மினிமம் எடுக்கணும். அப்போ அதுக்கு நேர ஏஐலையும் பார்க்கணும், பிஜேலையும் பார்க்கணும். எந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். புரியுதா? மேக்ஸிமம் பெனால்ட்டியில் மினிமம் நம்பர் பார்த்து மினிமம் நம்பருக்கு நேர ஏஐ பிஜேயை பார்க்கணும். பார்த்ததுக்கு பின்னாடி அதில் மினிமமாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே நம்ம அசைன் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இங்கே என்னங்க வரும், நமக்கு 1 - 1 ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 ஆகிடும். ஸோ நாம் என்ன பண்ண மாட்டோம், இதுக்கப்புறமா O2வை எடுக்க மாட்டோம். அங்கே மட்டும் மைனஸ் பண்ணக்கூடாது, காலம்லேயும் மைனஸ் பண்ணணும். அப்போ 2 - 1 இங்கே நியூ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 1 கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு ஈஸியாகிடும். இது கிளியராக இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் O2 வராது. பாருங்கள், நான் O2 போடாமல் நான் இதை மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே உள்ள நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். ஸோ O1ல் எனக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 2 3 11 7
அதே போல் ஏஐயில் வந்து எனக்கு 6 வந்துச்சு இல்லைங்களா. இப்போ O3யில் வந்து எனக்கு என்ன வருது 5 8 15 9. இங்கே நமக்கு என்ன வருது ஏஐயில் 3 வருது. இங்கே பிஜேயை பொறுத்தளவில் 7 5 3. அதே போல் இங்கே என்ன வந்துச்சு நமக்கு 1 வந்துச்சா, அந்த 1ஓட வேல்யூ தான் இங்கே போடணும் சரிங்களா. சாரிம்மா, இது வந்து 10 இருக்குது. ஸோ இங்கே 10 புரியுதுங்களா. இப்போ நாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு அலோகேஷனில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே போல் வந்து இந்த செகண்ட் டேபிள்லையும் நம்ம பண்ண போகிறோம். அதே தான் பண்ணுங்கள், பெனால்ட்டி பண்ணுங்கள். இங்கே 2 லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 2 லீஸ்ட் நம்பர் எடுத்தோம்னா 2ம் 3யும் வருமா, அப்போ இங்கே என்னங்க வரும் நமக்கு பெனால்ட்டி 1 வருமா. அதே போல் இங்கே 2 லீஸ்ட் நம்பர் எடுத்தோம்னா 5 8 வருமா, ஸோ பெனால்ட்டி நமக்கு 3 வருமா. அதே போல் இங்கே வாங்க, வேறு வழியே இல்லை, நமக்கு 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ 5க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு இங்கே என்ன வரும் 3, 8க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 5, 11க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 4, 9க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 2. இப்போ நம்ம பார்க்கணும் இந்த பெனால்ட்டியில் எது பிக்கஸ்ட் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே பிக்கஸ்ட் பெனால்ட்டி எதுங்க, பிக்கஸ்ட் பெனால்ட்டி நமக்கு 5 இல்லைங்களா. அப்போ இந்த 5க்கு நேர ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும். அங்கேயும் அதே தான் பண்ணேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பிக்கஸ்ட் பெனால்ட்டி 6, அதுக்கு நேர ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கஸ்ட் பெனால்ட்டி 5, அதுக்கு நேர ஸ்மாலஸ்ட் நம்பர் 3. 3க்கு நேர ஏஐ 6, பிஜே 5. அப்போ நம்ம எதை அசைன் பண்ணணும், எதை தான் அசைன் பண்ணணும், நம்ம 5 இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம அசைன் பண்ணுவோம். புரியுதுங்களா. அப்போ என்னங்க நடக்கும் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 5 - 5 = 0ன்னு வந்துடும். இந்த ஏஐலையும் 6 - 5 = 1ன்னு சொல்லி வந்துடும். புரியுதுங்களா. செகண்ட் அலோகேஷன் முடிஞ்சு. இப்போ தேர்ட் அலோகேஷனில் அப்போ எந்த காலம் வராது, D2 காலம் வராது. புரியுதுங்களா. அப்போ D2வை தவிர்த்து D1 D3 நம்ம அப்படி எழுதிக்கலாமா. ஸோ D1ஓடைய வேல்யூ இங்கே நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2ம் 5ம் இருந்துச்சு, 2 5 இருந்துச்சு. அதே போல் D3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 15 இருந்துச்சு. D4ஓட வேல்யூ 7 9. இங்கே ஏஐயில் 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. பிஜேயை பொறுத்தளவு இங்கே 7 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது சரிங்களா. இப்போ நாம் அடுத்த பெனால்ட்டியை சூஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். அடுத்த பெனால்ட்டி நமக்கு என்ன வரும், 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸு 7க்கும் 2க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் 5. அதே போல் 15க்கு 5க்கும் 9க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4 இல்லைங்களா. அடுத்து இங்கே வாங்க, 5க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 3. 15க்கும் 11க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. 7க்கும் 9க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. நம்ம பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பர் எதுங்க, மேக்ஸிமம் நம்பர் இங்கே 5 இல்லைங்களா. அப்போ 5க்கு நேராக மினிமம் நம்பர் என்ன 2. அப்போ அதில் பிஜே 7, ஏஐ 1. அப்போ நம்ம எதை தான் அப்ளை பண்ண முடியும், எதை தான் நம்ம எடுக்க முடியும், அதில் நம்ம 1 தான் அசைன் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக -1 ஆகிடும். இங்கே 0, இங்கே 7 - 1 6 ஆகிடும். நமக்கு எது இங்கே கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக O1 ரோ O1 வந்து நமக்கு இங்கே கட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம தேர்ட் அலோகேஷன் வந்து முடிச்சாச்சு. அப்போ ஃபோர்த் அலோகேஷனில் நம்ம எது மட்டும் எழுதினா போதும், ஒரே ஒரு ரோ மட்டும்தான், O3 மட்டும் எழுதினா போதும். O3யில் என்னென்ன இருக்குதோ அந்த நம்பர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 5 15 9 இல்லைங்களா. ஏஐயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன வந்துச்சு 10. பிஜேயோட வேல்யூ இங்கே நமக்கு என்ன வந்துச்சு 5க்கு நேராக 6 3 1. பெனால்ட்டி போடலாமா. பெனால்ட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலமில் பெனால்ட்டியே வராது. ஸோ பெனால்ட்டி இங்கே போட முடியாது, ஏன்னா 2 நம்பர் கிடையாது. ஆனால் ரோவுக்கு மட்டும் போட முடியும். 5க்கும் 4க்கும் இடையில உள்ள 9க்கும் 5க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 4. நமக்கு இது மட்டும் தான் பெனால்ட்டிங்கிறதுனால நம்ம இதை தான் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு நேர ஸ்மாலஸ்ட் நம்பரு நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ 5க்கு நேரம் இங்கே 6 10 இருக்குது. நமக்கு வேறு வழியே இல்லை, எதை தான் நம்ம எடுக்க முடியும் 6 எடுக்க முடியும். புரியுதுங்களா. 4க்கு நேரம் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் 5. 5ல் நமக்கு இங்கே 6 10 இருக்குது. ஸோ 6 மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 - 6 இங்கே 0ன்னு வந்துடும். D1 கட் ஆகிடும். 10 - 6 இங்கே நமக்கு என்னென்னு வரும்
4ன்னு வரும். அப்போ அடுத்த அலோகேஷன் 5th அலோகேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா எது மட்டும் தான் வரும், D3 D4 மட்டும் தான் வரும். அந்த வேல்யூ நம்ம என்ன படிக்கலாம், எழுதிக்கலாம். 15 9 அங்கே ஏஐயில் நமக்கு இங்கே என்ன வந்துச்சு, பேலன்ஸு 4. இங்கே பிஜேயை பொறுத்தளவு நமக்கு என்ன வந்துச்சு, 3 1. நமக்கு இங்கே பெனால்ட்டியே போட முடியாதுங்க, விட்டுடலாம். ஸோ நாம் என்ன பண்ணிக்கலாம், பெனால்ட்டி இங்கே மட்டும் தான் போட முடியும். இங்கே எவ்வளோ வரும், நமக்கு 6 வரும் இல்லைங்களா. சரி, 6 வந்தாலும் வரலைனாலும் நம்ம அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 6க்கு நேர ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 9. அப்போ 9ல் நமக்கு எது தான் அசைன் பண்ண முடியும், 1 அசைன் பண்ண முடியும். அடுத்து சம்மே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. பாருங்கள், இங்கே 1 அசைன் பண்ணால் பேலன்ஸ் இங்கே என்ன மட்டும் தாங்க இருக்குது, 3 மட்டும் தானே இருக்குது. அப்போ 3யை தூக்கி இங்கே அசைன் பண்ணிடுங்க. புரியுதுங்களா. 3 + 1 4ன்னு வந்துடும், 3க்கு 3 வந்துடும், 1க்கு 1 வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, கொஸ்டின் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன நம்பர் வந்துச்சோ அந்தந்த நம்பர்லாம் நீங்கள் அசைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் அப்படியே கீழேருந்தே போகிறேன். 9க்கு நேரம் எனக்கு 1 வந்துச்சு, 15க்கு நேரம் நமக்கு 3 வந்துச்சு. அடுத்து D1O3யில் வந்து 5க்கு நேரம் 6 வந்துச்சு. D1O3க்கு நேரம் 5க்கு நேரம் நமக்கு என்ன வந்துச்சு, 6 வந்துச்சு. அடுத்து D1O1க்கு நேராக 1 வந்துச்சு. D1O1க்கு நேராக 1 வந்துச்சு. அதே போல் D2O1க்கு நேராக 5 வந்துச்சு. D2O1க்கு நேராக நமக்கு என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்குது. தென் O2 D4க்கு நேராக 1 வந்திருக்குது. O2 D4க்கு நேராக நமக்கு 1 வந்திருக்குது. ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ டோட்டல் காஸ்ட் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் காஸ்ட் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுங்க, 1 × 2 5 × 3 1 × 1 6 × 5 3 × 15 1 × 9 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், சம் பண்ணிடணும். சரிங்களா. 1 × 2 5 × 3 1 × 1 6 × 5 3 × 15 1 × 9. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 2 1s are 2 5 3s are 15 1 1s are 1. அதே போல் 6 × 5 6 5s are 30 3 × 15 45 9 1s are 9. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 9 1ஐயும் ஆட் பண்ணோன்னா 10 40 85 85 90 100 102. அப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ₹102. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். திருப்பி சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பெனால்ட்டி நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், லீஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கு இடையில உள்ளதை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு பெனால்ட்டி இங்கே கிடைக்கும். பெனால்ட்டியில் பிக்கஸ்ட் பெனால்ட்டி பார்க்கணும், அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்து ஏஐபிஜேயில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கோ அதை நம்ம அசைன் பண்ணணும். சரிங்களா.